ஹாய், இவரு தான் நம்ம லியோ. லியோ எதுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா, நீங்க தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க, விஸ்வநாதன் சன் அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுல இவர் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து படத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவரை பத்தி நீங்க பிரீஃபா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இவர் வந்து இதுக்கு மேல வீடியோல இருக்க மாட்டாரு, இப்பயே சேட்டை பண்றாரு. நம்ம போய் வீடியோ பார்க்கலாம். போலாமா? நீங்க போய் விளையாடுங்க, நாங்க வீடியோ முடிச்சுட்டு வரோம். ஹாய் கைஸ், நான் தான் உங்க ஏகே. இப்போ மூவி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து கன் ஷூட் கேமில் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பட் அவரோட திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் கேங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடச்சிருவாங்க, கன்னை வந்து டிஸ்மேனல் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு இது பண்ணும்போது அவர் வந்து பழைய பொருளே வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவர் சைல்ட்ஹுட் டேஸில். அதே மாதிரி அந்த கன்னை வந்துட்டு அவரே ரெடி பண்ணி ஷூட் பண்ணி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிச்சிடுறாங்க. ஹீரோவோட டைட்டில் கார்டு போடுறாங்க. சூர்யா வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடித்த எல்லா மூவியில் இருக்கிற ஒரு கிளிப் வந்து 3D அனிமேஷன் அவ்வளோ விஷுவலாக வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. காமிச்சிட்டு த ஒன் சூர்யா அப்படின்னு போட்டு ஸ்டோரிக்குள்ளே போகுது மூவி. அப்படியே வந்து தமிழ்நாட்டில் காமிக்கும் போது அவங்க அம்மா வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் என்ட்ரிக்கோசரம். வந்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா அழகாக வந்துட்டு போர்ஷன் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ரீதியாக வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வந்து கவலையான பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ஒரு 40 இயர்ஸ் ஆகிருக்கு. பட் இன்னும் வந்து மேரேஜ் வந்து பண்ணாமல் இருப்பான். அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ரீதியாக அது வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால வந்துட்டு சூர்யாவட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு வந்து மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் வந்து அவங்க ஹெல்த் இதாகும் போது அவங்க டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து ஃபாரினில் டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பேசி அப்புறம் திடீர்னு 1 இயர் கழிச்சு காமிக்கும்போது ஒரு குழந்தையோட ஏர்போர்ட்டில் வருவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் இருக்கும். பார்த்தா அவர் வந்து அவரோட ஸ்பெம் டொனேட் பண்ணி ஒரு வந்து பேபி வந்து இது பண்ணியிருப்பாரு. சூர்யாவோட அம்மா ராதியா வந்துட்டு அவங்க அந்த ரோல் நல்லாவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை இது பண்ணுறதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. திடீர்னு பார்த்தா வந்துட்டு அந்த ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்குது. அதில் வந்து அந்த குழந்தை வந்து பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அந்த குழந்தையோட நடக்கிற ஒரு பாண்டிங், ஒரு காமெடி, அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். திடீர்னு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிளட் வந்துட்டு என்னென்னு போய் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் அவங்க அப்பாட்ட இது பண்ணும்போது இல்லை, அவங்க அம்மாவட்ட இது பண்ணால் தான் வந்துட்டு அவங்களோட போன் இது வந்து வச்சா தான் வந்துட்டு இதாகும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவங்க அம்மா யாருன்னு இது கண்டுபிடிச்சு மறுபடியும் வந்துட்டு சூர்யாவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து யூஎஸ் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மமிதா பைஜு இருக்காங்க. மமிதா பைஜு தான் வந்து அந்த குழந்தையோட அவங்க அம்மா. அப்புறம் பேசும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கோசரம் வர்றேன்னு சொல்லிடுவாங்க. பட் வந்து ஒரிஜினல் ரீசனாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கோசரம் தான் வந்திருப்பாங்க. வந்து செக் பண்ணி இது பண்ணும்போது மமிதா பைஜுவா அப்படியே வந்து இந்தியா கூட்டிகிட்டு வருவாங்க. இந்தியா கூட்டிட்டு வந்தால் எல்லாத்துக்குமே ராதியா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் இருக்கும். ஏன்னா மமிதா பைஜு பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸு. பட் சூர்யாவுக்கு வந்து 42 இயர்ஸ் தான் வந்து மூவியில் காமிச்சிருப்பாங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிற மாதிரி. பட் மமிதா பைஜு வந்துட்டு சூர்யா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நாட்டியா இவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா மமிதா பைஜு படத்தில் வந்துட்டு வர்ற ஒவ்வொரு சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரில் எல்லாத்தையுமே வந்து சிரிக்க வச்சிருக்காங்க. அந்த லெவல் ஃபன் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு மூவி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படியே வந்து டேக்கப் ஆகி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மமிதா பைஜு வந்து ராதியாவுக்கு பிடிக்காது. மமிதா பைஜு பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ராதியாவுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருது. அதுக்கப்புறம் அவள் பண்ணுற சில நாட்டிஸ் அந்த குழந்தையோட வந்து நல்ல குழந்தை வந்து இதாம்மான் போது நல்லா க்ளோஸ் ஆகிடுது. பட் சூர்யா வந்து சொல்லுவாள் ரொம்ப குழந்தை ஒட்டாத, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகும்போது நீ அஃபெக்ட் ஆக அப்படிங்கும்போது சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து அமிதா பைஜுன்னு சூர்யா வந்துட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவள் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த ஹோட்டலுக்கான வந்து மமிதா பைஜு வந்து கொஞ்சம் இதை வந்து அசிங்கப்படுத்திடுவான். அந்த டைமில் வந்துட்டு ஹீரோவான நம்ம சூர்யா வந்துட்டு மமிதா பைஜுக்கோசரம் வந்து ஃபைட் பண்ணி இது பண்ணும்போது மமிதா பைஜுக்கு சூர்யா மேலே ஒரு லவ் வந்து கிரியேட் ஆகிடுது. பட் அந்த லவ்னால வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவளோட ஸ்டடீஸ் இதில் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இல்லை நான் வந்து இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ட்டு அவள் மைண்ட் செட் பண்ணும்போது திடீர்னு சூர்யா வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து நீ கிளம்பும்போது இல்லை நான் போகலை, இந்த மாதிரி வந்து நான் உங்களோடவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பேசி அவள் வந்து திடீர்னு ஃபாரின் அனுப்பிச்சுட்டுறாங்க. ஆனால் வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் பார்க்கும்போது அவள் வந்து வீட்டு வாசலில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த நேரத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் போட்டு முடிக்கிறாங்க. இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் மமிதா பைஜு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் கொடுத்துட்றாங்க. எனக்கு தான் குழந்தை வேணும், இல்லை சூர்யா வந்து எனக்கு தான் வேணும்போது அப்போ வந்து அவங்க கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் 3 ஆஃபீஸர் அனுப்புகிறோம். அந்த டைமில் வந்து நீங்கள் குழந்தைய வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைய நீங்களே வச்சுக்கலாம்
அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில நடக்கிற சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ க்யூட்டா இருக்குது. மமிதா பைஜு, சூர்யாவுக்கு நடக்கிற கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய பழைய சீக்வென்ஸ் மூவியோடது இதெல்லாம் வைக்கும்போது, அந்த சாங்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ட்ரெய்லர்ல சொன்ன மாரி பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பரா வந்து ஜிவி பிரகாஷ் வந்து போட்டிருக்காரு. சாங்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. டான்ஸும் சூப்பரா ஆடியிருக்கிறாங்க எல்லா சாங்ஸ்லயுமே. ஒரு சீக்வென்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு வந்து சூர்யாவ வந்து டேக் ஓவர் பண்ணும்போது, அவங்க அம்மா வந்து ஹேப்பி ஆயிடுறாங்க. ஓகே. நம்ம பையனுக்கு வந்துட்டு ஒரு கரெக்ட்டான வந்து ஒரு துணை கிடைச்சுட்டாங்க. அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு அடுத்த நாள் மார்னிங் வந்து சூர்யாவோட அம்மா இறந்துடுறாங்க. அத பார்த்தோனே எல்லாத்துக்குமே வந்து அஃபெக்ட் ஆகி இது பண்றாங்க. அந்த நேரத்தில வந்து மமிதா பைஜு ஒருத்தரோ ஒரு வேலை சொல்லி அவ வந்து அந்த ஹோம வந்துட்டு நெக்ஸ்ட் மாமா வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணும்போதுமே, அந்த சீக்வென்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சூர்யாவோட சித்தி, அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து 2ண்ட் ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட பொண்ணுக்கு மேரேஜ் வந்து அவங்க அம்மா வந்து இறக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம தான் நடத்தணும். இவ்வளோ ஜுவல்ஸ் வந்து குடுக்கணும்னு சூர்யாவோட சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து சூர்யா வந்து, "இல்ல இந்த மேரேஜ் நான் எடுத்து நடத்துறேன். அம்மா இருந்தாலும் இதத்தான் சொல்லியிருப்பாங்க." அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் அப்படியே வந்து போர்ஷன் வந்து அப்படியே கதை வந்து சென்னையிலேருந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணி ஊட்டிக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க மேரேஜ் சீக்வென்ஸ் எல்லாம் நடக்குது. அங்க நடக்கிற சில கலாட்டாக்கள். அங்க வந்து சூர்யாவோட சித்திக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மதிப்பு வந்து கம்மியா இருக்கு அந்த ஊர்ல வந்துட்டு. 2ண்ட் ஒய்ஃப்ங்காட்டி அவங்க அப்பா, அம்மாவெல்லாம் இது பண்றாங்க. அதையெல்லாம் வந்து பேசி சால்வ் பண்ணி, அவங்க அப்பா, அம்மாவ சேர்த்து வச்சு, அங்க ஒரு நல்ல ஒரு சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, படத்துக்கு அவ்ளோ ஒரு வந்து விஷுவல் ட்ரீட்டாவே இருக்குது. ஒரு நல்ல ஒரு எமோஷனல் பாண்ட் வந்து அங்க வச்சிருக்காங்க. அங்க வந்து சூர்யா வந்துட்டு, "இவங்க என் ஃபேமிலி. அது என் தங்கச்சி." அப்படின்னு சொல்ல சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸா வந்து படத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்துட்டு, அந்த மேரேஜ் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வந்து சூர்யா வந்து நடத்தி முடிச்சுருவாரு. முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு, சூர்யாவோட்ட வந்து அவங்க சித்தி வந்துட்டு கேட்பாங்க, "ஏன் நீ வந்து மமிதா பைஜு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீற?" அப்படின்னு கேட்கும்போது, சூர்யா வந்து சொல்லுவாரு, "இல்ல அவ வந்து படிக்கணும். 2வது ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வந்து மமிதா பைஜுகிட்ட கன்வே பண்ணும்போது, மறுபடியும் சொல்லுவான், "இல்ல ஃபர்ஸ்ட்டு நீ போய் உன் ஸ்டடீஸ்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணு. நீ எப்ப வந்துட்டு முடிச்சுட்டு எப்ப என் ஞாபகம் வருதோ, அப்ப வந்து நீ வந்து எனக்கு கால் பண்ணு." அப்படின்னு வந்து சூர்யா சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து ஒரு நம்பர் வந்து ஸ்டார்ட்டிங்லயே காமிச்சிருப்பாங்க. அவரு என்னதான் இருந்தாலும் ஒரு வந்து பழைய ஃபோன் வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அதுல வந்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் அந்த பர்சனல் நம்பர் இருக்கும். அவங்க அம்மா எப்ப கால் பண்ணாலும் டக்குன்னு எடுத்துடணும். அந்த நம்பர் வந்துட்டு இதுல குடுத்ததுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணும்போது சூர்யா வந்து எடுத்து பேசுவாரு. பேசும்போது ஏன்னா அந்த நம்பர் வந்துட்டு மமிதா பைஜு ஒருத்தவங்க தான் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை மமிதா பைஜு, சூர்யா வந்து ஹேப்பியா வச்சுட்டு ஸ்டோரி முடிச்சிடுறாங்க. படத்துல ஒவ்வொரு ஒரு சீக்வென்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சென்டிமென்ட் வைஸாவும் நல்லா இருக்கு. நெறைய காமெடி எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ரோல் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ளே பண்ணியிருக்கு. நெறைய வந்துட்டு பழைய மூவியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அந்த சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அப்புறம் எண்ட்ல கடைசியா சேர்ந்து இது விஷுவலா வந்துட்டு ஒரு ஃபாரின் அட்மாஸ்பியர்ல முடிச்சிருக்காங்க. முக்கியமா படத்துல ஒவ்வொரு ஒரு சீக்வென்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, எப்பவும் போல இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற எந்தெந்த மாரி வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. எப்பவும் போல நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுட்டா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் டக் டக் டக்ன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே. தேங்க் யூ சோ மச். பாய்.